அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மகரம் ராசிக்காரங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. மகரம் ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே கரைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில யார் நல்லவங்க, யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. கடந்த காலத்துல நடந்த சம்பவங்களை பார்த்து யார் எப்படி நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்த்துருப்பீங்க. கடந்த 8-10 வருஷங்கள்ல நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக முடிவெடுக்காதீங்க. யார் உங்களிடம் பேச வந்தாலும் எதற்காக பேசுகிறாங்க, என்ன தேவைக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கவனிச்சுக்கணும். நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. தேவையில்லாத நபர்கள் கிட்ட நேரத்தை நீங்கள் வீணாக்காதீங்க. சனி பகவான் நீதி தவறாதவராக இருக்கார். அவர் பார்வையில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. கஷ்டம் வரும்போது தான் யார் உண்மையான நண்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் முன்னேற முடியுங்க. இந்த ராசியில கஷ்டப்படுபவர்களுக்கும் இருக்கிறாங்க, நல்ல நிலையில ராஜாவை போல வாழ்றவங்களும் இருக்காங்க. வயதான காலத்துல சாதனை படைத்தவர்களும் இருக்காங்க. வயது ஒரு பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு நொடியும் உங்க வாழ்க்கையில முக்கியமா இருக்குங்க. எதை ஒரு மனிதன் ஈர்க்கிறானோ அது அவனிடம் நிச்சயமா வந்து சேரும். இதை புரிந்து கொண்ட மகரம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையை நல்ல இடத்துல அமைத்து கொள்றாங்க. யார் என்ன சொன்னாலும் எதற்காக சொல்றாங்க அப்படிங்கிறத யோசிச்சு செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி அடைய முடியுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால முடிந்த உதவியை செய்யுங்க. மாதத்துல ஒரு முறையாவது அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க. நிறைகுறைகளை கவனிச்சு செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கண்டுபிடிக்க உங்களால மட்டும்தான் முடியும். யோசிச்சு செயல்படுங்க. சனி பகவான் நண்பனாக இருந்து சோதனைகளை கொடுத்து வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வைப்பாரு. கசப்பான உண்மைகளை புரிய வைப்பாரு. மனிதர்களின் எண்ணங்கள் எப்போது வேண்டுமானாலும் மாறுங்க. ஒரு சிலர் நீங்க செய்வதை தவறாக நினைக்கலாம். யாராவது உங்களை பத்தி தவறாக நினைத்து விடுறாங்களோ அப்படின்னு அதிகமா நீங்க கவலைப்படாதீங்க. எல்லோருக்கும் நம்ம நல்லவரா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளால முடியவே முடியாதுங்க. மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில தொலைநோக்கு பார்வை இருக்கும். இன்று நாம் என்ன செய்யறோம், 5 வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு செயல்பட்டுட்டே இருப்பாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க. எதை பற்றியும் கவலைப்படாம நல்லதே நினைத்து நல்லதே செய்யுங்க. உங்களிடம் ஏதேனும் தவறு இருந்தா அதை நீங்க திருத்திக் கொள்ளுங்க. நீங்க சரியாக நடந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும்
உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பணங்காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. நிலம் வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, நகை வாங்க போறீங்க, புதுசா ஆடைகள் வாங்க போறீங்க. உங்களோட வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன ஒரு முக்கியமான உறவு உங்களை தேடி வரப்போறாங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு தன்னோட 9ஆம் பார்வையால் பார்க்குறாரு. இனி தைரியம் அதிகமாகும். மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த தயக்கம் எல்லாமே விலகி போயிடும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அழகான திட்டம் போட்டிருந்தாலும் செயல்படுத்துதல மட்டும் தயக்கம் இருந்திருக்கும். பெரும்பாலும் மகரம் ராசியை கஷ்டப்படுத்துவதற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களோட அதிபதி சனி என்ன பண்ணுவார் தெரியுமா? யார் ஒருத்த வேகமாக உண்மையாக உழைப்ப போடுறானோ, மாடு மாதிரி உழைச்சா மட்டும்தான் உயர்வு கொடுப்பாரு. அவரை அதிபதியாக வச்சுக்கிட்டு நம்ம முயற்சி மட்டும் பண்ணிட்டு திட்டம் மட்டும் போடுவது, ஒரு 8 வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் என்று இருந்தா எங்கே உங்களை வளர விடுவார்? அவரே உங்களை தலையில தட்டி உட்கார வச்சிருவார். மனசில் உறுதி கொண்டிருந்த தயக்கத்தினால கொடுத்து கொண்டிருந்த அந்த திட்டங்கள் எல்லாமே இப்போது நீங்கள் செயல்படுத்த போறீங்க. தொட்டதெல்லாமே துலங்க போகுது. இளைய உடன்பிறப்பு வகையில் நன்மைகள் ஏற்பட போகுது. ராசிக்கு 11ஆம் வீட்டையும் குரு பார்க்கறதுனால லாபம் அதிகமாக கிடைக்கும். பொன் பொருள் சேரும். பொருள் வரவு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கையெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க. நம்ம ராசி மண்டலத்துல 10ஆவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி. மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு
நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.